பொதுவா இது போன்ற பெரிய நிகழ்வுகள் நடக்கிறப்ப அது ஒரு தனியார்கிட்ட விட்டுருவாங்க. இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் வந்து தமிழ்நாட்டிலே இருக்காங்க. இதை விட பெரிய பிரம்மாண்டமான கொடிக்கம்பங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏற்றப்பட்டிருக்கு. 200 அடி கொடிக்கம்பங்கள்லாம் ஏற்றப்பட்டிருக்கு. அது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கப்ப இந்த தனியார் நிறுவனங்களே முழுமையாக பொறுப்பேற்று அந்த கொடிக்கம்பத்தை ஏற்றதை அவங்க செய்வாங்க. ஆனா அப்படி இருக்க நேரத்துல கட்சியினரே இந்த முயற்சியில ஈடுபட்டதுங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம பார்த்தோம் அந்த கிரெயின் காலையில ஜேசிபி வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கொடிக்கம்பத்தை 100 அடி இருக்கக்கூடிய இந்த பைப்பை கொடிக்கம்பத்தை எப்படி ஒரு ஜேசிபியால இழுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது வந்து தனியார் நிறுவனம் தான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஜேசிபி வந்து இதோட கெப்பாசிட்டி எவ்வளவு, கொடிக்கம்பத்தோட வெயிட்டேஜ் எவ்வளவு, இதால இது பண்ண முடியுமா அப்படின்னு. அதே நேரத்துல இதை விட கிரெயின்ல பாத்தீங்கன்னா அது கல் எடுக்கிறப்ப பெரிய பெரிய கல் பாறைகள்ல இருந்து கல் எடுக்கிறப்ப இதே கிரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பெல்ட் 7 பெல்ட் போட்டு சுத்தி அதை தூக்கி அது வந்து ஒரு லாரியில வைக்கிற அளவுக்கு அந்த பெல்ட் அதை தாங்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அப்படிங்கிறப்ப அதை விடலாம் ரொம்ப கம்மியான எடை கொண்டதுதான் இந்த 100 அடி கம்பம். அதுக்கு அப்படி இருக்கப்ப அதை நம்ம கூடுதலா ஒரு கவனம் செலுத்திருக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் காவல்துறையினரை அருகில் வைத்துக் கொண்டு காவல்துறையினரை அழைத்து வந்து இந்த வேலையில அவங்க ஈடுபடல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா காவல்துறையில அடிப்படை இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்தா யாரு பொறுப்பாக முடியும்? காவல்துறையோட அனுமதி கேட்டு வாகனம் நடந்தாலும் ஒருவேளை யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா அது காவல்துறை வந்து அங்க பாதுகாப்பு கொடுக்குறேன்னு ஒரு பழிய போடுவாங்க. ஆனா இது போன்ற நிகழ்வுகளுக்கு காவல்துறையை கூப்பிடணுமா இல்லையா? அவங்கள வந்து மக்களை கட்டுப்படுத்தி ஓரமா பங்கு இருக்கும். ஏன்னா இருக்கிறது பொதுமக்களை விட கட்சிக்காரங்க தான் அதிகமாக வேடிக்கை பக்கம் வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஷாம் நிறைய குழந்தைகள் இருக்காங்க சுத்தி. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. நல்ல வேளையாக எந்த குழந்தைகளும் அங்க பாதிப்பு உள்ளாகல. ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டா அப்போ வந்து காவல்துறையிட்ட போய் நாங்க நின்றுப்பாங்க. ஆனா அப்படி இருக்கிறதுனால இப்படி ஒரு சூழலை முன்னாடியே உணர்ந்து இது போன்ற சூழல் ஏற்படுவது ஏதாவது யாருமே விருப்பப்பட்டு இப்படி ஒரு சூழலை உருவாக்க போறதில்ல. கிரெயின்காரர் வந்தாலும் அது கட்டினவராக வந்து யாரும். ஆனா கூடுதல் கவனத்தோட இங்க ஒரு சில வேலைகள் செய்யணும். பொதுமக்கள் சுத்தி இருக்கக்கூடிய உயரமான ஒரு கோபுரம் மாதிரி ஒரு கொடிக்கம்பத்தை நடுறப்ப கூடுதல் கவனத்தோட இதை நம்ம கொண்டு போகணுங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்புணர்வு நமக்கே ஒரு ஆடி போயிருச்சு ஷாம். ஏன்னா நம்ம பக்கத்துல நினைக்கிறோம் மேலேருந்து ஒரு நம்ம அருகில் இருக்க மேலேருந்து கம்பம் அப்படியே சாயிருதுங்கிறது நம்மளே உடையார்ந்தோம். அந்த கூட்டத்திலேருந்து நாங்களும் உடையார்ந்தோம். நானும் ஒழிப்புகளும் உடையார்ந்த ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஏன்னா அனைவருமே கத்த ஆரம்பிச்சாங்க. விழுது விழுது விழுதுன்னு எல்லாமே கத்த ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே சுதாரிச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல போனா ஒரு அந்த கம்பம் விழுவுறதுக்கும் அந்த அருகில் இருந்த கார்ல இருக்கவங்களுக்கும் ஒரு 5 அடி 10 அடியில தான் அவங்க ரொம்ப கிராஸ் பண்றாங்க. ஒருவேளை ஒரு குறைந்த வினாடிகள் அவர்கள் சுதாரிக்கவில்லை என்றால் கிட்டத்தட்ட 5 பேர் இதுல வந்து படுகாயம் அடைந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா காருக்குள்ள இருந்தாங்க.